வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் இருக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒன்றிணையன்னு சொல்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. அதனால தான் என்ன தியாகம் கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட ஹைகோர்ட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஜேசிடி பிரபாகரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழேந்திலாம் ஓபிஎஸோட பாதை சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நீங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் சொல்கிறீங்க, ஓபிஎஸும் அதே கருத்து தான் சொல்கிறாரு. இதில் என்ன பாதை சரியில்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, ஜேசிடி பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அவரோட மகனை சீட்டு கேட்டிருந்தாரு, ஓபிஎஸ் தரல, அதனால் பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார். அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அணியில் அப்படியே டேரக்ட் ஐக்கியமானால் அது மிகப்பெரிய லெவலில் புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கமாக போயிடும். ஏன்னா இவ்வளோ நாள் விமர்சிச்சுட்டு. ஸோ இப்போ இந்த ஒன்றிணைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒருங்கிணைப்பு குழு மாதிரி ஆரம்பித்து அப்படியே போய் இணையறத கௌரவமாக இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பட்டு ஓபிஎஸ் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க வேலுமணி அதிருப்தியில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு மோதன்றதை பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஸோ அது இந்த கருத்து சொல்லும் போதே தெரியுது. வேலுமணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா கண்டிப்பாக 35 இடங்களில் வெற்றி பெறுப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கு டி ஜெயக்குமார் அவரோட சொந்த கருத்துன்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ கோவையோட தளபதி வேலுமணியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கும் பண்ணிகிட்ருக்காரு, வேலுமணி ஆதரவெல்லாம் கட்சி விட்டு தூக்கிடலான்ற மாதிரி. வேலுமணி செப்டம்பர் மாதம் வரல உள்ளாட்சி தேர்தலில் நம்மளோட ஆட்களை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இறக்கலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது இப்போ கட்சி விட்டு நீக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ஓபிஎஸ், வேலுமணி, செங்கோட்டையன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா இவங்களாம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு ஓபிஎஸ் மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணியை அவ்வளோ சாதாரணமாக எடை போட்ட முடியாது. கிட்டத்தட்ட மொத்த பேரையும் பார்த்திங்கன்னா தன் பக்கம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி ஆதரவோட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.